பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு யாரை ரட்சிக்கப்படுவார்கள், எதற்காக நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ரட்சிப்பு என்றால் என்ன? அதாவது ஆண்டவர் ஆதாமை படைக்கும் போது தேவ மகிமையில், அதாவது அவருடைய தேவனுடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படியுமே மனுஷனை உண்டாக்கினார். ஆனால் அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவன் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து புறமாக்கப்படுகிறான். ஆனாலும் பாருங்க, அவன் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து புறம்பாக்கப்பட்ட பொழுதும் கூட அவன் இந்த உலகத்தில் 930 வருஷம் உயிரோடு வாழ்ந்தான். அப்போது இந்த பாவம் செய்து அவனுக்கு உலகத்தில் வாழ்ந்தபோது கூட 930 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்றால், ஒருவேளை அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அதே அங்கே இருந்து நித்தியமாக அந்த உலகத்தில் நித்தியமாக காலமாக ஆண்டவருடைய வாழ்ந்திருப்பான். அப்படிப்பட்ட தேவ மகிமையை ஆதாம் இழந்தான். அவன் இழந்ததன் மூலமாக அகில உலகத்திற்கும் அந்த பாவம் வந்தது. அதன் மூலமாக நாமும் அந்த மகிமையை இழந்து போனோம். அப்படி நாம் இழந்து போன அந்த மகிமையை திரும்ப தரதான், அந்த பாக்கியத்தை திரும்ப தரதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்து பல பாடுகள் பட்டு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் நம்மையும் அந்த நித்திய மீட்புக்கு கொண்டு போகும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த நித்திய மீட்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதாவது ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லப்படுகிறது. கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கப்படப்படும் என்று. என்னை குறித்து எவன் மனுஷன் முன்பாக அறிக்கை பண்ணுகிறானோ அவனை நானும் பரமபிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், அப்போ இருதயத்தில் விசுவாசிக்கணும். எப்படி என்ன தேடி விசுவாசிக்க வேண்டும்? எனக்காக ஆண்டவர் வந்தார், அவர் எனக்காக மரித்தார், எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று என்னை அவரோடு அழைத்து செல்வார் என்ற விசுவாசம் முதல்ல இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டுமா? பின்னீடு பிறகு அதை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டுமா? அப்படி ஆகும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பாருங்கள், விசுவாசம் தான் இங்கே முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஒரு நாள் தூரதேசத்திலிருந்து ஒரு மந்திரி வருகிறார். அங்கே பிலிப்பு என்கிற ஆண்டவருடைய சீடன் ஒருவன் அங்கே இருக்கிறான். அப்போ தேவதூதன் சொல்லுகிறார், அந்த ரதத்திலே ஒரு மந்திரி இருக்கிறார், நீ அவனோட போய் சேர்ந்து கொள் என்று கூறுகிறார். அப்பொழுது பிலிப்பு அங்கே ஓடி போய் சென்று அந்த ரதத்தில் சேரும் போது அந்த மந்திரி அங்கே உட்கார்ந்து வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், அதாவது அவர் அடிக்க கொண்டு போகும்போது வாயை திறக்காத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த பிலிப்பு அந்த பிலிப்பை பார்த்து அந்த மந்திரி கேட்கிறார், இந்த வார்த்தை யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று. உடனே பிலிப்பு சொல்லுகிறார், இந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவருக்கு இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுகிறார். அவருக்கு அங்கே தெரியாமல் இருந்தது அது யாரு என்று. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து பிலிப்பு கூறின போது அங்கே அவர் அதை விசுவாசித்து உடனே தான் அந்த விசுவாசித்து அவர் ரட்சிக்கப்படுகிறார். அவர் உடனே அந்த இடத்திலே அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார். உடனே பக்கத்தில் தண்ணீர் இருக்கிறது, அந்த இடத்துல அவர் அங்கே ஞானஸ்தானமும் பெற்றுக்கொள்ளுகிறார். பாருங்கள், இதே போல பவுலும் சீலாவும் சிறைசாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது அங்கே அந்த சிறைசாலை துதித்து பாடிக்கொண்டிருக்கும் சிறைசாலை அதிர்கிறது. இதை பார்த்த சிறைசாலை தலைவன் பயந்து அப்போ கூட உங்களுடைய கர்த்தர் யார் என்று கேட்டு அவருடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளுகிறார். அறிந்து அவனுக்கு அவர்களும் பவுலும் சீலாவும் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் ஆண்டவரை பற்றி போதிக்கிறார்கள். அங்கே அவர்களும் விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்கள். இங்கே ஒரே ஒரு காரணம் தான், விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி கேட்கிறதுனாலே வரும். பாருங்கள், அந்த மந்திரி அங்கே வேதத்தை வாசித்து கொண்டிருந்தார். வாசிக்க போத சத்தம் அவனுக்கு அந்த அதில் ஒரு விசுவாசம், தேவன் மேல் ஒரு விசுவாசம் இருந்ததால்தான் அவன் வேதத்தை வாசிக்கிறான். அதன் மூலமாக அவன் ரட்சிக்கப்படுகிறான். அந்த மந்திரிக்கு பவுலும் சீலாவும் அறிவிக்கிறது மூலமாக அவனுக்கு விசுவாசம் இருக்கு. இங்கே முக்கியமான பங்கு விசுவாசம் தான். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து வந்த போது அநேக மக்கள் அங்கே கூடியிருந்தாங்க. பாருங்க, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக வருவார் என்று அறிந்து அவரை தொட்டார், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகம் பெற்றுக்கொள்வேன் என்று அவள் விசுவாசித்தார். அப்படி விசுவாசத்தின் மூலம் தான் அவள் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு போய் ஆண்டோடைய வஸ்திரத்தை தொடுகிறார், தொட்டு அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அப்படியே தான் அந்த குருடர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லப்படுகிறது. அதை கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டதன் மூலமாக அவர்கள் அந்த வழியாக சென்று ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்களுக்கு அழைத்து ஆண்டவரிடம் சுகம் பெற்றுக் கொள்கிறார்கள். இங்கேயும் விசுவாசம் தான் காரணமாகிறது. விசுவாசம், இந்த விசுவாசம் கேட்கறதுனால தான் வருகிறது.
இனி முக்கியமான காரணம் என்ன, நம்ம ரட்சிக்கப்பட்டோட நாம் எப்படி ரட்சிக்கப்படும், இதை விசுவாசம் அறிக்கை பண்ணோட நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். நாம் அதாவது சுவிசேஷமாக வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்படுகிறீர்களோ அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்படுகிறீர்கள் என்று இருக்கிறது. எப்போ நம்ம தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம அறிக்கை செய்கிறோமோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து விடுகிறார். அவருக்கு பாருங்கள், பிலிப்புவுக்கு அங்கே ஒரு வாஞ்சை வருகிறது. நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த வாஞ்சையை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ அந்த வாஞ்சை, அந்த நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அறிய வேண்டும், அவரோடு வாழ வேண்டும் என்ற வாஞ்சியை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் நீதிமான்களை இல்லை, நான் பாவிகளை அழைக்க வந்தேன் என்று. பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். அதாவது அறிக்கை பண்ண உடனே நான் மறுநாளே ரட்சிக்கப்பட்டு ஒரு நல்ல புது மனிதனாக நீதிமானாக கிறிஸ்துவ போல ஆகிவிடுவேன் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அது முறையாக மனம் திரும்புதல். ஒவ்வொரு நாள் உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப நடந்து கொண்டே இருக்கும். என்றைக்கு நாம் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரிடம் சென்று சேர்க்கிறோமோ அந்த நாள் வரைக்கும் நாம் மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். ஒரே நாளில் முழு ரட்சிப்பை நான் அடைந்து விட்டேன், நான் முழுமையாக நான் திரிந்து விட்டேன், நான் பரிசுத்தவனாக மாறிவிட்டேன் என்று நாம் நினைக்கும் போது அது நமக்கு பெரிய இழப்பாக மாறிவிடுகிறது. இந்த வார்த்தை இன்று உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறது என்றால் இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களிடம் ஏதோ ஒன்றை பேச நினைக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையிலிருந்து ஏதோ ஒரு வார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருக்கும். அந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையாக இருக்கு. அசட்டை பண்ணாமல் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.